ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ வித் எக் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த பொட்டேட்டோ வித் எக் பொரியல் வந்து ரைஸு, சப்பாத்தி, பூரி, நான் எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம். செம சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த பொட்டேட்டோ வித் எக் பொரியல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான பொட்டேட்டோ வித் எக் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் சீரகம், ஒரு ஆனியன் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஆனியனை ஆயிலில் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போடுற மாதிரி. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக வாட்டர் தொளிச்சு விட்டுடலாம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக. இப்போ கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. இதில் 3 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ வித் எக் பொரியல் தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.